இயேசு கிறிஸ்துவுடன் ரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. இதோ புனிதன் மூலமாக இயேசுவிடம் அன்னையிடம் நாம் வேண்டுதல்கள். யாரெல்லாம் இன்று திருப்பலி அர்ப்பணித்தார்களோ அந்த குடும்ப கருத்துகளுக்காகவும் பிறகு திருவிழி வந்திருக்கின்ற குடும்ப எண்ணங்கள் விண்ணப்பங்கள் இயக்கங்கள் அந்தோனியார் வேண்டுதல்களுக்காக இதோ இந்த திருப்பலியின் மூலமாக நம்மை அழைத்திருக்கின்றார். அவரை முழுமையாக நம்பி வந்திருக்கின்ற நமக்கு பலன் தருகின்ற ஒரு வழியாக இது மாற வேண்டும் என்று பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருதுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுகின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொழி ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரியிருக்கும் திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ XIV, எங்கள் பேராய பீட்டர், உதவியாளர்கள், எல்லா திரு நீலனராகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறை பெறச் செய்தார்களும். யாரெல்லாம் இன்று திருப்பலி நிறைவேற்றிருக்கின்றார்களோ கொடுத்திருக்கின்றார்களோ பிறகு திருப்பலி வந்திருக்கின்ற உங்களுடைய வேண்டுதல்கள் இயக்கங்கள் பல விதத்திலே நாம் ஜெபித்து தளர்ந்திருக்கலாம். வேண்டி மண்டிட்டு ஜெபித்து இப்போதுதான் கடவுள் புனித அந்தோனியாரின் மூலமாக கண் திறப்பார்.
இதோ இது நல்ல நேரம் நமக்கு உங்கள் இதயத்தில் இருக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் புனித அந்தோனியாரே, என் பிள்ளைகளுக்காக நான் இந்த நல்ல நேரத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தோடும் கடவுளை பயத்தோடும் நல் ஒழுக்கத்திலே என் பிள்ளைகள் வாழட்டும். அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்யவும், அந்த பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களை நிம்மதியான வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைகள் வழிநடத்தும். எல்லா நோய் நொடிகளையும் குணப்படுத்துகின்ற புனித அந்தோனியார், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுக்கின்றவரே, பாவத்தின் காரணத்தினால் பலவிதமான தடைகளினால் புனித அந்தோனியாரே, என்னையே, என் வாழ்வையே, என் ஆன்மாவையே பலவிதத்தில் நான் காணாமல் போகின்றேன். திரும்பவும் என்னை கடவுளின் கிருபையால் என்று the God's grace, the grace is enough for me என்றெல்லாம் ஒரு சின்ன பற்கொள்வது அந்தோனியாரே, இதோ என் குடும்பத்தோடு இந்த பலியிலே இணைக்கின்றேன். என் குடும்பத்தையே உன்னிடம் அர்ப்பணிக்கின்றேன். இந்த வட்டாரத்திலே யாரெல்லாம் அந்த புனித அந்தோனியை நம்பி வருகின்றார்களோ, புனித அந்தோனியாரே, ஒரு தூய்மையான கரங்களிலே குழந்தையை சிலை ஏற்றது போல என் குடும்பத்தை ஏற்ற, அந்த விவிலியத்தை பைபிளினில் கண்டு உன் கரங்களிலே அமைந்தது போல என் குடும்பத்தையே புனித அந்தோனியாரே அர்ப்பணிக்கின்றேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய், கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், கணவரான புனித ஜோசப் திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தவராகி புனித அந்தோனியா அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கள தகுதி பெற்றும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக பவனை தவறும் அல்ல நன்றாக இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா